கர்த்தரையே நம்பி நடப்பாயானால் உனக்கு முன்னிருக்கும் தடைகள் உனக்கு பின்னே வரும் சர்வ வல்லவருக்கு வழிவிட்டுத்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற தடையை எண்ணி அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாம கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இந்த தடையை நான் எப்படி எடுத்து போடுவேன்னு ஒரு கேள்வியோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. வசனம் சொல்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போகிறார், கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார்ன்ற வசனத்தை விசுவாசியுங்க. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். நீங்க போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களை எல்லா உபத்திரங்களும் நீங்களாக்கி உங்களை விடுதலை ஆக்குவார். நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு என்ன தேவைன்னு ஏசப்பா அறிந்திருக்கிறார்ன்ற மத்தேயு 6:8 வசனம் சொல்கிறதுங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளோடி சுகமாய் இருப்பான். நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற கர்த்தர் நானேன்னு சொல்றாருங்க. அவர் எப்படி நடத்துவாராமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே நடத்துவார்னு இந்த சங்கீதத்துல சொல்கிறது. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய்னு வசனம் சொல்கிறதுங்க. அந்த வசனத்தை விசுவாசிங்க. உனக்கு முன்னிருக்கும் மிகப்பெரிய தடைகளை நொறுக்கி போட விசுவாசத்தோடு கூடிய சிறு ஜெபம் போதுன்னு விசுவாசியுங்க. இப்ப என்னென்ன வசனங்கள் எல்லாம் சொல்லி ஜெபிக்கலானா நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார்னு சொல்லுங்க. காருண்யம் என்னும் கேடகத்தினால் என்னை சூழ்ந்து கொள்வீர்னு சொல்லுங்க. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவேன்னு சொல்லுங்க. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னை உயிர்ப்பிப்பீர், உமது கரம் என்னை ரட்சிக்கும்னு சொல்லுங்க. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீர் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாயிருக்கிறீரே கர்த்தாவேன்னு சொல்லுங்க. இப்படி நீங்க சொல்லும் போது உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் ஆண்டவர் சொல்லுவாருங்க. அது மட்டும் இல்ல, உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்க கூட இருக்கும் பொழுது உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன்னு சொல்றாருங்க. உங்களை ஒரு அற்புதத்தை காண தேவன் செய்வார். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அது மட்டும் இல்லைங்க, இந்த வெளிப்படுத்தல் 21:4 கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், முந்தினவைகள் ஒளிந்து போயின. இப்ப கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் எடுத்து போட்டு ராஜா, ஆண்டவரே, அவர்கள் நடக்க வேண்டிய வழியில நீங்க அவங்க கூட இருந்து நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே, நீங்க அவங்க கூட இருங்க ராஜா. அவங்க துக்க நாட்கள் முடிய கிருபை தாங்க. அவங்க நடுவுல நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க சுவாமி. அவங்களே அவங்க குடும்பத்தையும் நீங்க அற்புதத்தை காண கிருபை தாங்க. கர்த்தர் செய்ய நினைத்தது அவங்களோட வாழ்க்கையில தடைபடக்கூடாது. துஷ்டன் இனி இவர்கள் வழியாய் கடந்து வருவதில்லை. இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. துஷ்டன் இனி உங்கள் வழியாய் கடந்து வருவது இல்லை. கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். God bless you.